வணக்கம் மக்களே, நான் தான் உங்க கிராம விவசாயி பேசுறேன். இன்னைக்கு பயில நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சூப்பரான ஒரு நெல் ரகத்தை பத்தி தான் பார்க்க போறோம். அது என்ன நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, புஷ்கலன்னு சொல்லக்கூடிய 9153 சொல்லக்கூடிய நுஸ்வீட் சீட்ஸோட ஒரு நெல் ரகத்தை பத்தி தான் இந்த காணொலியில ஃபுல் அண்ட் டீட்டெயிலா பார்க்க போறோம். விவசாயிகளுக்கு அதிகப்படியான லாபம் தரக்கூடிய நெல் ரகமா இந்த நெல் ரகத்தை பார்க்கப்படுதுங்க. இந்த நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நுஸ்வீட் சீட்ஸோட புஷ்கல் நெல் ரகம் வெளியிடப்பட்ட ஆண்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2023 ஆண்டு வெளியிடப்பட்ட ஒரு புதுமையான ஒரு நெல் ரகங்க. தமிழ்நாட்டின் அருகில் உள்ள அனைத்து பகுதியிலும் பாத்தீங்கன்னா இந்த நெல் ரகத்தை நடவு செஞ்சுட்டு இருக்காங்க. தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா, ஒடிசா, சத்தீஸ்கர், மேற்கு வங்காளம், பீகார், மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த நெல் ரகத்தை விரும்பி நடவு செஞ்சுட்டு இருக்காங்க. சோ என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிக மகசூல், அதிக மழை மற்றும் காற்றுக்கு சாயாத ஒரு நெல் ரகமா இந்த நெல் ரகத்தை பார்க்கப்படுதுங்க. குறைந்த ஒரே செலவுல அதிக மகசூல் தரக்கூடிய ஒரு நெல் ரகமா இந்த புஷ்கல்னு சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் பாத்தீங்கன்னா இருக்குங்க. சோ இந்த நெல் ரகத்தோட முழுமையான தகவலை இந்த வீடியோல பார்த்துலாம். விதை நெல் அப்படின்னு பாத்தீங்கன்னா கை நடவா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏக்கருக்கு 20 கிலோ விதை நெல் இருந்தாவே போதுமானது. இதுவே நீங்க இயந்திர நடவு செய்யற விவசாயிகள் இருந்தா ஒரு ஏக்கருக்கு 20 கிலோ விதை நெல் இருந்தாவே போதுமானது. கை நடவுக்கும் இயந்திர நடவுக்கும் ஒரே அளவுதான். சோ நேரடி நெல் விதைப்பு இந்த நெல் ரகத்தை செய்யலாமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா செய்யலாம். சோ ட்ரம் சீடர் முறையில நீங்க விதைச்சிங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 15 கிலோ தேவைப்படும். இதுவே நீங்க கைகள் மூலமா விதைச்சிங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதே சேம் தாங்க. 20 கிலோ விதைநெல் பாத்தீங்கன்னா நீங்க ஊற வச்சு விதைக்கிற மாதிரி இருக்கும். சோ நீங்க கை நடவும் செய்யலாம், இயந்திர நடவும் செய்யலாம், நேரடி நெல் விதைப்பும் செய்யலாம். இது மூன்றுக்குமே இந்த நெல் ரகம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூட்டபிளா இருக்கும். நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சம்பா, பின் சம்பா, குருவை, சொர்ணவாரிக்கு இந்த நெல் ரகம் பாத்தீங்கன்னா சூட்டபிளா இருக்குங்க. இந்த நெல் ரகத்தோட வயது அப்படின்னு பாத்தீங்கன்னா நடவு செஞ்ச 120 நாள்ல இருந்து 125 நாட்களுக்கு அறுவடைக்கு தயாராகக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நெல் ரகமா பார்க்கப்படுதுங்க. மகசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 45 மூட்டையில இருந்து அதிகபட்சமா உங்களுக்கு 50 மூட்டை வரைக்குமே நீங்க அறுவடை செய்யலாம். அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இந்த நெல் ரகத்தோட அறுவை திறன் நல்லாவே இருக்கும். ஒரு ஹெக்டருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 6000 கிலோல இருந்து 6500 கிலோ வரைக்கும் நீங்க மகசூல் இருக்கலாம். சோ மற்ற நெல் ரகம் பாத்தீங்கன்னா மகசூல் குறையும். சோ இந்த நெல் ரகம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு குறிப்பிட்ட மகசூல் பாத்தீங்கன்னா எடுத்து கொடுக்கும். அந்த வகையில இந்த நெல் ரகம் ஒரு சூப்பரான நெல் ரகமா பார்க்கப்படுதுங்க. புஷ்கல் நெல் ரகத்தின் தானியங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நடுத்தர தடிமனான நெல் ரகமா தாங்க இதை பார்க்கப்படுது. ஒரு நெல்கதிரில எவ்வளவு நெல்மணிகள் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 280 இருந்து 300 நெல்மணிகள் வரைக்குமே காணப்படுங்க. கதிரோட நீளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 18 சென்டிமீட்டர்ல இருந்து ஒரு 20 சென்டிமீட்டர் நீளம் வரை பாத்தீங்கன்னா இதனோட கதிர்கள் இருக்கும். பூச்சி மற்றும் நோய் தாக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குருத்து பூச்சி, இலை சுருட்டு புகையானுக்கு ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தியுடைய ஒரு நெல் ரகமாகும். இலை உரை அழுகல், இலை உரை கருகளுக்கும் வைரஸ் நோய்க்கும் ஒரு சிறப்பு எதிர்ப்பு சக்தி உடைய ஒரு நெல் ரகமா இந்த புஷ்கல்னு சொல்லக்கூடிய இந்த நெல் ரகத்தை பார்க்கப்படுதுங்க. சோ அதனாலதான் நிறைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா இந்த நெல் ரகத்தை தேர்வு செஞ்சு பயிர் பண்ணிக்கிட்டு வராங்க. சோ டெல்டா மாவட்டங்களில் கூட இந்த நெல் ரகம் பாத்தீங்கன்னா இப்ப சாகுபடி செஞ்சுக்கிட்டு வராங்க. சோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு நெல் ரகமா இந்த நெல் ரகத்தை பார்க்கப்படுது. விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா 75 கிலோ நெல்லின் விலை குறைஞ்சபட்ச விலையா உங்களுக்கு 1700 ரூபாயும் அதிகபட்ச விலையா உங்களுக்கு 2100 ரூபாய் வரைக்குமே விற்கும். நடவு அப்படின்னு பாத்தீங்கன்னா கை நடவா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நாத்து விட்டு 24 நாட்கள்ல இருந்து 27 நாட்கள் நடவு செய்யணும். இயந்திர நடவா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நாத்து விட்டு 22 நாள்ல இருந்து ஒரு 25 நாட்கள் நடவு செய்வது ரொம்பவே நல்லது. நேரடி நெல் விதைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா நெல் பாத்தீங்கன்னா 24 மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் கைநில நீங்க டைரக்டா விதைக்கிறது ரொம்பவே நல்லது. சோ நிறைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா ஊற வைக்காம விதைக்கிறாங்க. சோ ஒரு சில விவசாயிகள் பாத்தீங்கன்னா முளைப்பு வந்துட்டு பார்த்து விதைக்கிறாங்க. அந்த மாதிரி விதைக்காதீங்க. ஊற வச்சு 24 மணி நேரம் கழிச்சு நீங்க வயல்ல போறது ரொம்பவே நல்லது. சோ நல்ல முளைப்பு திறனும் இருக்கும், உங்களோட முளைப்பும் அடிபடாம இருக்கும். சோ அதற்கு பாத்தீங்கன்னா ஊற வச்சு 24 மணி நேரத்துல விதைக்கிறது ரொம்பவே நல்லது. இந்த நெல் ரகம் சாயுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த நெல் ரகத்தோட சிறப்பு அம்சமே இந்த நெல் ரகம் மழை மற்றும் காற்றுக்கு சாயாத தன்மை பெற்றிருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு நெல் ரகமா இந்த நெல் ரகத்தை பார்க்கப்படுதுங்க. அது மட்டும் இல்லாம இதனோட தானியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நடுத்தர சன்ன நெல் ரகமா தாங்க பார்க்கப்படுது. இது மெல்லிய அமைப்பு மற்றும் வெள்ளை நிறத்துல இருக்கக்கூடிய அரிசியா இருக்கும். அது மட்டும் இல்லாம நல்ல சமையல் தரமுடைய ஒரு நெல் ரகமா பார்க்கப்படுதுங்க. பெரும்பாலும் இந்த அரிசியை பார்த்தீங்கன்னா இட்லி, தோசைக்கும் நீங்க பயன்படுத்தலாம். ரொம்பவே அருமையா இருக்கும். சோ இதனோட தகவல் எல்லாமே முற்றிலும் உண்மையா தாங்க பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நெல் ரகம் சமீப காலங்களா எல்லா விவசாயிகளும் பாத்தீங்கன்னா நடவு செஞ்சுக்கிட்டு வராங்க. சோ உங்களுக்கு விதை நெல் தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. சோ நான் கான்டாக்ட் சென்ட் பண்றேன்.
சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா சரியான பராமரிப்பில் அதிக மகசூல் தரக்கூடியது. ஒரு நெல் பயிர்ல 60 முதல் 70 தூர் கொட்டும் திறன் பாத்தீங்கன்னா இந்த நெல் ரகத்துக்கு இருக்கு. காற்று மற்றும் மழைக்கு சாயாத தன்மை பாத்தீங்கன்னா இந்த நெல் ரகம் பெற்று இருக்குங்க. அது மட்டும் இல்லாம இது ஒரு ஹைபிரிட் நெல் ரகமாக இருப்பதால் அறுவடையின் போது நல்ல அறுவைத்திறன் இருக்கும், நல்ல மகசூலும் கிடைக்கும். நேரடி நெல் கொள்முதல் நிலையத்துக்கு இந்த நெல் ரகம் பாத்தீங்கன்னா ஏற்றது. நிறைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மோட்டார் ரகத்துல நேரடி நெல் கொள்முதல் நிலையத்திற்கு சிறந்த ஒரு நெல் ரகங்களை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. சோ கண்டிப்பா மற்ற நெல் ரகங்களுக்கு மாற்றா இந்த புஷ்கலன்னு சொல்லக்கூடிய இந்த நெல் ரகத்தை நீங்க நடவு செய்யலாம். எல்லாத்துக்கும் ரொம்பவே ஏற்ற ஒரு நெல் ரகமா பார்க்கப்படுது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். சோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்க அருகாமையில் இருக்க நெல் விவசாயம் பண்ற விவசாயிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, கண்டிப்பா நான் உங்களுக்கு ரீப்ளை பண்ணுவேன். அது மட்டும் இல்லாம நம்ம யூடியூப் சேனலுக்கான சோசியல் மீடியா பேஜான டெலிகிராம், பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப்ல இணையணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதற்கான லிங்க் பாத்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல பின் பண்ணி வைக்கிறேன். மறக்காம கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் கிராம விவசாயி. நன்றி, வணக்கம், பை, டாடா. உங்களுக்கு விவசாயம் பண்ண ஆசையா இருக்கா? அத பத்தி அதிகமா தெரிஞ்சுக்கணும்னா கிராம விவசாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.